இந்த உரையாடலை நிகழ்த்துகிறோம். இந்த உரையாடலில் பங்கு பெறுவதற்காக சங்கப்பலகைக்கு வருகை இருந்திருப்பவர் பச்சை ரத்தம் ஆவணப்படத்தின் இயக்குனர் தோழர் தவ முதல்வன் அவர்கள். வணக்கம் தோழர். இப்போ உங்களுடைய இந்த பச்சை ரத்தம் ஆவணப்படம் என்பது தோட்டத் தொழிலாளர்கள், குறிப்பாக தேயிலை தோட்டத் தொழிலாளர்கள், அதிலும் குறிப்பாக இலங்கையில் மலையக பகுதியிலிருந்து அகதிகளாக தமிழகம் திரும்பி இருக்கிற தாயகம் திரும்பியோர் என்ற அழகான பெயரால் அழைக்கப்படுகிற, அது ஒரு மங்கள வழக்கு. விஷப்பாம்பு நல்ல சொல்ற மாதிரி, கெட்டது நல்லதுன்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு மங்கள வழக்கு. அது தாயகம் திரும்பியோர்னு சொல்றாங்க, ரீபாட்ரியேட்ஸ். அது நான் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறேன். நாம மட்டும் தான் சொல்றோம். மக்கள் வந்து இலங்கை அகதிகள், அகதிகள். அந்த அவர்கள் மத்தியிலிருந்து பெரும்பகுதியா இருக்கிற அந்த தோட்ட தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு படம் அது. நமக்கு இங்க முன்னால் நிற்கிற கேள்வி என்னன்னா, இவங்க தாயகம் திரும்பியோர்னா இப்ப தாயகத்திலிருந்து எப்ப போனாங்க, ஏன் போனாங்க, எப்படி போனாங்க, அங்க அவங்களுடைய நிலைமைகள் என்ன, அந்த வரலாற்றிலிருந்து நம்ம தொடங்கலாம். அப்ப இங்கிருந்து இந்த தமிழர்கள் மலையக பகுதிக்கு சென்ற அந்த வரலாற்றை சுருக்கமா முதல்ல சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இன்றைக்கு அன்றாடம் வந்து செய்தித்தாளை வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல யானை அடிச்சு வந்து கோரமா ஒருத்தர் இறந்துட்டாரு, தேயிலத்தோட தொழிலாளி. சிறுத்தை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு, புலி வந்து அடிச்சு கொண்டது, ரொம்ப கோரமான முறையில கொல்லப்பட்டாரு, யானை வந்து குடியிருப்பு பகுதியில புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லி வன விலங்குகளால மனிதன் வேட்டையாடப்படக்கூடிய அந்த செய்தி வந்து வருது. இந்த வரலாறு வந்து 1820கள்ல தொடங்குறது தான் அதிர்ச்சியான விஷயமே. 1820கள்ல இருந்தே தொடங்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1820களில் கடுமையான வறட்சி, பஞ்சம் நிலவுது. 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி தொடங்குது கடுமையான வறட்சி, பஞ்சம். இங்கே நடக்கிற சாதி கொடுமைகள், சாணிப்பால் ஊத்துற அந்த பண்ணையார் கொடுமைகள், இது மாதிரி பெரும்பகுதியான மக்கள் வந்து அல்லல் படுறாங்க. பசி பண்ணி எங்கே பார்த்ததுன்னு தலைவிரிச்சு ஆடுது. அப்போ அந்த நேரம் வந்து இந்தியாவையும் சரி இலங்கையும் சரி வெள்ளைக்காரன் தான் வந்து ஆட்சி பண்ணுறான். சரி சரி. அப்போ வெள்ளைக்காரன் வந்து இலங்கையை ஆட்சி செய்வதனால தமிழ்நாட்டில இருந்து சில வேலையாட்கள் அவனுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா இலங்கை வந்து ஒரு மலை பிரதேசமா இருக்குது, நல்ல மண் வளம் இருக்குது, அது ஒரு பொன் விளையும் பூமியாக மாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, காப்பி தேயிலை பயிரிடலாம் அப்படிங்கிற திட்டத்தை போடுறான். ஆனா அந்த திட்டத்துக்கு வந்து பலியான உலகத்திலேயே வந்து லட்சக்கணக்கான மக்கள் பலியாகி அதற்காக வந்து தன்னை உரமா கொடுத்தது வந்து இங்க இருந்து போனாங்க. இன்னொரு காரணியும் சொல்றாங்க என்னன்னா, காப்பி தேயிலை தோட்டங்களை அவர்கள் அமைக்கிற பொழுது அந்த தோட்டத்தில் வேலை செய்வதற்கு அந்த நாட்டு மக்கள் முன்வரல, அவர்களை ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு காரணம் வந்து அவங்க நிலத்தை பிடிஞ்சுதான் இவன் தோட்டப்பயிர் செஞ்சான். ஏன்னா அவங்களுக்கு இந்த விரோதம் தமிழர்கள் மேல வருவதற்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. அவங்க தோட்டத்தை பிடிங்க, அவங்களுடைய நிலத்தை பிடிங்கதான் தோட்டம் அமைக்கிறான். இரண்டாவது காரணம், அந்த மலைக்காடுகளை திருத்தி பண்படுத்தி தோட்டங்களை மாற்றுகிற உழைப்பை கொடுப்பதற்கு அந்த மக்கள் அநியமா இல்லை. அப்பதான் வந்து அவங்க இங்கிருந்து ஆட்களை கொண்டு போய் அந்த வேலையை செய்ய, அவங்களுடைய பொருள் தேவை வந்து இயல்பா இருந்தது. சமவெளியில் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கான விவசாயிகளை பண்ணி அவங்க வந்து பங்கிட்டுக்கிட்டாங்க. அதனால அவங்க வந்து மலை தோட்டத்துல வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து உலகத்திலேயே வந்து ஒரு என்ன சொல்லுவீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் போய் இங்க நடக்கிற வறுமை கொடுமைகளை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஏஜென்சி சொல்லக்கூடிய முகவர்கள் அன்னைக்கு வந்து கங்காணிகள் சொன்னாங்க. அவங்க போய் இலங்கைங்கிற ஒரு தேசம் இருக்குது, அந்த நாட்டுல வந்து எல்லாமே இனமா கிடைக்கும், நீங்க இந்த மாதிரி அவதிப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கணவனுக்கிட்டையும் மனைவிட்டையும் மாத்தி மாத்தி பேசி ஆட்களை திரட்டுறாங்க. திரட்டி இன்றைக்கு போல அன்றைக்கு வந்து கூட்டு போக கிடையாது. இன்றைக்கு வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனா உடனே வந்து அது விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து டக்குன்னு பிளைட் ஏறி போய் அங்க இறங்கி, இல்லைனாக்கா அந்த நாட்டு அரசாங்கமே வந்து தூக்கி அனுப்பிச்சு விட்டுரும். அன்னைக்கு அப்படி எந்த வசதியும் கிடையாது. இங்க இருந்து கால்நடையாக வந்து ராமேஸ்வரத்துக்கு வரைக்கும் கூட்டு போறாங்க, கால்நடையாக. இந்த உதாரணம் சொல்றதுக்கு இன்னும் என்னன்னா, அந்த கேரளாவுக்கு வந்து மாடுகளை ஓட்டிட்டு போவாங்க பாருங்க, இப்பயும் நடக்குது. எல்லா பகுதியிலையும் திரட்டி அடிமாடுகளை ஓட்டி போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு போய் அங்க இருந்து வந்து தோணிகள்ல ஏத்துறாங்க. அந்த தோணிகள் வந்து பெரிய நவீன தோணிகள்லாம் கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் ஆதிலட்சுமின்னு சொல்லி சொல்றாங்க,
நம்ம டைட்டானிக்கை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஆதிலட்சுமி ஒரு கப்பல் 1916 தான் டைட்டானிக் கப்பலே வந்து கவிழ்ந்தது. ஆனா 1800 சில்லறையிலேயே இந்த ஆதிலட்சுமி கப்பல்ல ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இந்த கங்காணி வந்து கமிஷனுக்காக அதிகமான நபரை ஏற்றிடுறோம். அப்படி ஏற்றும் போது கடல்ல மூழ்கி வந்து கப்பலோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் இறந்துடுறாங்க. சரி, இறந்த பின்னாடி எஞ்சி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இப்படி 1800 சில்ல இருந்து 1000 பேர் 10,000 பேர் 5,000 பேர் போய் அந்த தலைமன்னார்ல இறங்குறாங்க. இறங்கி பாத்தீங்கன்னா அங்க வந்து யாராவது வரவேற்பாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்களுடைய வழியை வந்து இவங்கள உருவாக்கிட்டு போகணும். எந்த நாட்டிலையும் அப்படி நடந்திருக்காது. இவங்க வழியை வந்து உருவாக்கிட்டு போகணும். வழியில வந்து வனவிலங்குகள் வந்து மனிதர்களை வேட்டையாடும், அதை எதிர்த்து போராடணும். மழை அடிக்கும், குளிர் அடிக்கும். இப்படி வந்து வழியில வந்து அதாவது என்ன கணக்கு சொல்ல போயும் அவங்க நடந்துதான் போகும். மன்னார்ல இருந்து மலையகம் வரைக்கும் நடந்துதான் போகும். அப்படி நடந்து போற வழியில பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பசியில மயக்கம் போட்டு நடக்க முடியாதுன்ற சூழல் வந்து அந்த தேங்காய் தொட்டி சொல்றீங்களா சரட்டா, ஆமா ஆமா, அதுல கொஞ்சம் தண்ணியும் ஒரு 2 பருக்கி சோறு வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்களா அந்த நபரை விட்டுட்டு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த பருக்கையை சாப்பிட்டு வந்தா உண்டு, இல்லாட்டி இல்லை. இன்னும் வேறு பாத்தீங்கன்னா சில தாய்மார்கள் இறந்துருப்பாங்க, குழந்தைகள் வந்து அனாதையா இருக்கும். இப்ப நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஒருத்தர் சமந்துட்டு போக முடியாது இல்லையா? அதை விட வந்து விலங்குகள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குது நிறைய குழந்தைகளை. அப்படி வந்து இவங்க போன பாதை இறந்து அந்த எலும்புகள்லாம் வந்து ஒரு பகுதியில சுண்ணாம்பு பாதையா மாறி இருக்குது. மாறி சரி பின்னாடி வர்ற நபர்கள் வந்து வழி தெரியாம இருக்கிறதை கைகாட்டி மூலமா வந்து எலும்பு கூட எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து மலையகத்துக்கு செல்லும் பாதை அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி போய் தான் வந்து போனாங்க. சரி, போனா இப்ப மற்ற தொழில்கள் ஒரு தொழிற்சாலை இருந்து போய் வேலை சேர்ந்தாங்கன்னு கிடையாது. இவங்க போனதுமே வந்து இலங்கை அந்த கண்டி, பதுளை, மணராகலை இது மாதிரி நிறைய மலை பிரதேசங்கள்லாம் வனங்களை எல்லாம் அழிக்கிறாங்க. அழிக்கும் போது அட்டை கடிக்குது, பாம்பு கடிக்குது, வனவிலங்குகள் தாக்குது, பாறைகளை வந்து குறைஞ்சு அதன் நிலத்தை வந்து சமன்படுத்த வேண்டிய இருந்தது. இப்படி எல்லாம் படுத்தி தான் வந்து அந்த தேயிலை தோட்டங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற இலங்கை சொல்றோங்க இல்லைங்களா, உலகத்திலேயே உலகத்தரமான தேயிலை வந்து இலங்கையிலன்னு. அந்த உலகத்தரத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான தமிழர்களுடைய உயிர் இருக்குது. 1841 இருந்து ஒரு 49 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துல 70,000 பேர் வந்து இறந்துருக்காங்கிறது வந்து அவர்கள் கொடுக்குற தகவல்லே இருக்குது. 100 பேர் போனா 40 பேர் இறந்துருவாங்க. இதுதான் போய் சேரும். ஆமா, எஞ்சி இருக்கிறவங்க தான் அந்த மக்கள். இவங்க ஏன் மலையக மக்கள் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் மலைப்பகுதியில அந்த தேயிலை சார்ந்து அதனால இருந்திருக்கிறாங்க. அந்த வெப்பதட்ப நிலை என்பது மலைப்பகுதியினுடைய வெப்பதட்ப நிலையில தான் தேயிலை காப்பி வளரும். அதுக்காக தான் அங்க கொண்டு போய் கொண்டு போயிருக்கிறாங்க. அங்க கொண்டு போயும் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 10க்கு 10 ஒரு வீடு தான். அந்த வீடு இன்றைக்கு இருக்கிற வீடுகள் போல கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். அந்த புறா குண்டு போல ஒரு 3 பேர் 4 பேர் படுக்க முடியும். இதுல படுத்துட்டு வந்து இப்ப சொன்ன அதாவது 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை, அப்புறம் வந்து இது இல்லாம பெண்களுக்கான பாலியல் தொல்லை. அன்றைக்கு வந்து எந்த தொழிற்சங்க உரிமை கிடையாது. இதுல அந்த கூட்டி போன கண்காணிகள்லாம் வந்து ஒரு அரசு எந்திரம் போல, அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஒரு அரசு எந்திரம் போல, அதாவது சீருடை அணியாத ஒரு காவலர் போல அவர் தான் வந்து அந்த நிர்வாகத்தை எல்லாத்தையும் கவனிப்பார். அதனால பயங்கர கொடுமையை அனுபவிச்ச அந்த மக்கள் வந்து தப்பி போகணும்னு முயற்சி செஞ்சா அதுக்கு நாய்களை வளர்த்து கடிக்க விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி தப்பி போறவங்களை எல்லாம் நாயை விட்டு கடிக்க விட்டு அதுக்கு ஒரு சட்டம் போட்டு வந்து மறுபடியும் பிடிச்சு வந்து வேலைக்கெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த நிலை, இந்த கொடுமையான நிலை போய் சேர்ந்து அவர்கள் ரத்தம் சிந்தி உயிரிழந்து அந்த தோட்டங்களை உருவாக்கி பயிரிட்டு எல்லாம் வந்துச்சு. இப்ப இங்க போலவே அங்கேயும் வந்து 1947 ஆகஸ்ட் 15 மாதிரி அங்க ஒரு 48 பிப்ரவரி 4 இல்லையா இருந்திருக்கு. இப்ப அதுக்கு பிறகு அந்த நிலைமையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அல்லது சரிவு என்ன? அதாவது அழுத்தமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இலங்கை என்கிற தீவுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாடா மாறிச்சு அப்படின்னா அது இந்த மலைய மக்களுடைய உழைப்பு தான். பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகும்போது வழியில் அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பதுளையில இருந்து கொழும்பு வரை இருக்கிற அந்த புகை வண்டியினுடைய பேர் வந்து உடரட்டமணிக்கன்னு சொர்க்கத்தீவும்பாங்க, மரகத தீவு. அப்படி மரகத தீவா சொர்க்கத்தீவாக இல்லை, இவர்கள் போய் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது அது.
இவங்க போய் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்னைக்கு சொல்றோம், உள்கட்டமைப்பு சொல்றோம். இந்த மக்கள் போய் தான் அந்த வசதி அங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பதுளையில இருந்து கொழும்பு வரை இருக்கிற அந்த புகவேண்டு தண்டவாளங்கள் போட்டதுல இருந்து அந்த மரங்களை எல்லாம் அகற்றி பாலங்கள் போட்டது, அப்புறம் வந்து கொழும்புல இருக்கிற வீதிகள், மலைகளை குடைஞ்சு பாறைகளை குடைஞ்சு அந்த இருப்பு பாதை போட்டது, இது போன்ற எல்லா கட்டமைப்பு வசதி பாத்தீங்கன்னா இந்த மக்கள் போன முன்னாடி தான் நடந்திருக்கும். அதனால இலங்கையினுடைய நீங்க எங்கே கால் வைத்தாலும் கூட அந்த மண்ணுக்கடியில அந்த மலைய மக்கள் உழைப்பு தான். நாம் வரலாற்றுல வந்து உழைக்கும் மக்களுடைய இது போற்றப்படணும், விடுதலை என்பது உழைக்கும் மக்களுக்கான தான் சொல்லுவோம். ஆனா இந்த மக்களுடைய வரலாறு பேசப்படலைங்கிறதான் நமக்குடைய ஆதங்கம் கூட. இப்ப இந்த நிலைமையில வந்து அந்த 48 அதிகார கைமாற்றம், இப்ப சிங்களர் கைக்கு அதிகாரம் போகுது. அது வந்து ஒரு இன்னும் டொமினியனா தான் இருக்கு, இருந்தாலும் அதிகாரம் அவங்க கைக்கு போயிடுது. அதற்கு பிறகு இந்த மக்களுடைய அரசு உரிமைகள், அரசியல் உரிமைகள், குடியுரிமை, வாக்குரிமை, இதுல ஏற்பட்ட மாற்றங்கள். அதாவது அங்க இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையுடைய முழுமையான வரலாறு வந்து இன்னும் பெரும்பகுதி வந்து பேசப்படலாம் தான் நான் சொல்றேன். சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா இலங்கையில வாழக்கூடிய பூர்வீக தமிழர் அங்க இருக்கிறாங்க, தமிழ் பேசும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இங்க இருந்து போகக்கூடிய மலையக தமிழர் சொல்றோம், அன்றைக்கு வந்து இந்திய வம்சாவளி தமிழர்னு சொன்னாங்க. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய சாதிய மனம் கொண்ட அந்த யாழ்ப்பாணத்தவர்கள்லாம் வந்து இவங்க வந்து கள்ளத்தோணிகள், இவங்க வந்து பரத்தமிழர்கள், இவங்க வந்து தாழ்ந்த சாதிகள் சொல்லி அவமானகரமா பார்த்தது உண்டு. அப்புறம் இங்க இருந்து போன நபர்கள செட்டியார்கள், நாடார்கள் வந்து வணிகர்களா வந்து வணிகர்களா இருந்தாங்க. அப்ப அங்க ஏற்கனவே இருக்கிற வணிகர்களுடைய ஆக்கிரமிப்பு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்தியாவில இருந்து வந்து நம்மளை எல்லாம் வெளியேற்ற இந்தியனை வெளியேறு அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் 1948க்கு முன்னுக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து பூர்வீக இலங்கை தமிழர், சிங்களவர்கள், தமிழ் பேசும் முஸ்லிம்கள் போய் இணையா மலைய தமிழர்கள் வந்து ஜனத்தொகையில பெருகிட்டு வர்றாங்க. ஏன்னா ஜனத்தொகை பெருக்கினதே வந்து வெள்ளக்காரனுடைய வேலை. ஏன்னா அவருடைய பொருளாதாரம் வந்து தேயிலை நம்பி இருக்குது, காப்பியை நம்பி இருக்குது, உழைக்கும் கைகள் அதிகமா கைகள் இங்க இருக்குது. அதனால தமிழ்நாட்டுல இருந்து தொடர்ச்சி ஆளுகளை கொண்டு போய் அந்த பொருளாதாரத்தை பெருக்குறான், மக்கள் தொகை பெருக்குது. இதே காலகட்டத்துல சிங்களவர்களுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்தியாவில இருந்து வந்து நம்ம நாட்டை உயர்க்கிறாங்க, மலைய தமிழர்கள் கள்ளத்தோணி இப்படி சொல்லி விஷம பிரச்சாரங்கள் பரவும் போது வந்து இதுக்கு தலையிட்டு இவருக்கான தலைமைகள் வந்து தடுத்திருக்கணும், கண்டிச்சிருக்கணும். அப்படி யாரும் பெருசா கண்டிக்கல. அப்ப 1940 என்ன நடக்குதுன்னா குடியுரிமை பருப்பு சட்டம் அப்படி சொல்லி ஒரு சட்டத்தை, குடியுரிமை பறிப்பு சட்டம் DS சேனநாயக்கா வந்து கொண்டு வராரு. அந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா, ஐக்கிய தேசிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய நபர்கள் முறையா வந்து இங்கேயே வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கொண்டு வர, இடையில வந்து குடியேறினவங்களுக்கு குடியுரிமை மரபுமா சொல்றான். அப்புறம் 49ல பிரஜா உரிமை சட்டம் இன்னொரு கொண்டு வரான். பிரஜா உரிமைனா ஏற்கனவே முதல்ல கொண்டு வந்த சட்டத்திலேயே வந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் நாடு கடத்த பட வேண்டியவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. அப்ப நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் எப்படி வாக்குரிமை இருக்கும்? இது வந்து ரெண்டாவது வாக்குரிமை பறிக்கிறான், குடியுரிமை பறிக்கிறான், வாக்குரிமையை பறிக்கிறான். அப்ப 2 சட்டத்திலே உங்களுக்கு நாடற்றவர் ஆயிட்டாங்க. அந்த மக்கள் அவங்களை வந்து நாடற்றவர்கள் ஆக்கிட்டாங்க. அதாவது எந்த மக்கள் வந்து அந்த நாட்டை வந்து வளப்படுத்தினாங்களோ அந்த மக்கள் நாடற்றவர். நீங்க சொன்ன மாதிரி மலைக்காட்டை நாடாக்கியவர்கள், காட்டை நாடாக்கியவர்கள் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டாங்க. இதுதான் இது எல்லா சிங்கள பேரினவாத தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அதற்கு பிறகு இவங்க திரும்ப இங்க வர தொடங்குறதுங்கிற போக்கு எப்ப ஆரம்பிக்குது? எப்படி அவங்களா வர்றாங்களா இல்ல அவங்க அனுப்பி வைக்கிறாங்களா? அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து சிங்கள பேரினவாதம் வந்து அனுப்புறதுக்கான வேலை செய்யுது. அங்க இருக்கிற அந்த தலைமைகள்லாம் வந்து அதுக்கான சட்டங்களை கொண்டு வர்றாங்க. சட்டங்கள் கொண்டு வர பாத்தீங்கன்னா 48ல குடியுரிமை பறிப்பு சட்டம், 49ல வந்து பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வருது, வாக்குரிமை பறிப்பு சட்டம் வருது. அதற்கு பின்னால பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சட்டம் சொல்லி ஒரு 5000 பேரை இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நாடு கடத்துறாங்க. அதுக்கு பின்னால ஒரு 10-15 வருடங்கள்ல என்ன நடக்குது, இந்த இன ஒடுக்குமுறை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எங்கேயாவது போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது 1964 வந்து சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் வருது. சிரிமா பண்டார நாயக்கா லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தம் வருது. இந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்து 10 லட்சம் மலைய தமிழர் அங்க இருக்கிறாங்க. எல்லாமே தொழிலாளிகள் தான். ஒரு 5.5 லட்சம் பேரை வந்து இந்தியா எடுத்துக்கிறது. 5.5 லட்சம் பேர் இங்க திரும்பி வந்துடும்.
மீதி ஒரு 5.5 லட்சம் இல்ல ஒரு 3 லட்சம் பேருக்கு வந்து அங்க வாக்குரிமையை வந்து கொடுக்கறது. 2 லட்சம் பேரை வந்து ஒரு இன்னொரு ஒப்பந்தத்துல வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஓஹோ. அதை நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த நாட்டை வந்து உருவாக்குன அந்த மக்களுடைய எந்த விதமான கருத்து கணிப்பு இல்ல, ஒரு கேள்வி கேட்பாடு இல்ல. எல்லாம் இவங்க 2 அரசாங்கங்களும் முடிவு பண்ணி 2 நபர் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இந்திய அரசுல ஒரு நபர், அவங்க ஒரு நபர் உட்கார்ந்துட்டு கூறு போடுறாங்க மக்களை. கொஞ்சம் பேர் அங்க அனுப்புறாங்க, இங்க இந்தியாவுக்கும். இப்ப அனுப்பும் போது இன்னொரு வேலை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, விண்ணப்பம் அங்க குடியுரிமை, அதாவது பிரஜா உரிமை தரேன்னு சொல்லி விண்ணப்பம் கேட்கறாங்க. அந்த 8 லட்சம் மக்கள்ல வந்து ஒரு 2 லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இந்த நாட்டு மக்களாவே நாங்க இருக்கோம். இத வந்து ஒரு 10 ஆண்டு கடப்புல போட்டுறாங்க. அவன் நோக்கமே என்னன்னா, அங்க கொடுக்க கூடாது, சட்டத்தை போட்டு வெளியேற்றணும் அப்படிங்கறதுனால. அப்ப 64ல இருந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்கன்னா விருப்பப்பட்டு வரல, கட்டாயப்படுத்தி தள்ளி விடுறாங்க. கட்டாயப்படுத்தி வந்து நாடு கடத்துறாங்க, பிடித்து வலுக்கட்டாயம் அனுப்புறதுதான். அந்த மாதிரி எவ்வளவு லட்சம் பேர் இங்க வந்திருப்பாங்க? அந்த மாதிரி வந்ததுல ஒரு என்ன எனக்கு தெரிஞ்சவரை ஒரு 4 லட்சம் பேர் வந்து அப்படி அங்கிருந்து இங்க பெயர்ந்து வந்திருக்காங்க. சரி, இப்போ வந்து அங்கேயே வந்து இந்த மக்களுக்கு வந்து பெரிய ஆசியாவினுடைய பெரிய தொழிற்சங்கம்னு சொல்லுவாங்க அந்த இலங்கை தோட்ட தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கம். அந்த இலங்கை தமிழர் காங்கிரஸ்ங்கிறது வந்து காந்தியார் ஊக்கம் கொடுத்து நேருவை வைத்து அதன்பால் ஈர்க்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு தலைவர் வந்து தொண்டைமான். தொழிற்சங்கம்லாம் இந்த மக்களுடைய நலனையோ அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கோ எதுவும் செய்யல. தொழிற்சங்கம் ஏன் அப்படி செய்யலன்னு கேட்டா, இந்த மலையக தொழிலாளி உழைப்புலதான் யாழ் மேட்டுக்குடிகள்லாம் வந்து ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் எல்லாம் இவங்க வேலை தான் கிடைச்சது. ஓஹோ, சரி கிடைச்சது ஒண்ணு. அப்புறம் சிங்களத்துல இருக்கக்கூடிய மேட்டுக்குடிகளுக்கு இதான் கிடைச்சது. அப்புறம் இந்த தொழிற்சங்க தலைமைகளும் யாரக்குறைய மேல் செட்டுங்க தான் இருந்தாங்க. அப்ப இந்த தொழிலாளிகள் அப்படியே இருப்பதை அவங்க விரும்பினாங்க. எந்த மாற்றமும் அதுல நிகழ்ந்து கூட ஒரு சலனம் வந்துடக்கூடாதுன்னு விரும்பினாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு சுயநலம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தொண்டைமானு கிட்ட வந்து 2000 தொழிலாளர்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவரே ஒரு தோட்ட அதிபர். அவர் தொழிற்சங்க உரிமை அப்புறம் எப்படி பேசியிருக்க முடியும்? சரி, இப்ப நம்ம இங்க வந்துருவோம். இப்ப அங்க இருந்து பெயர்ந்து வந்துட்டாங்க. இப்ப அவங்க ஒப்பந்தம் போட்ட அளவுக்கு அனுப்ப முடியல இல்லையா? மக்கள் விரும்பி வரல. 87ல இந்திய இலங்கை ஒப்பந்தத்துல கூட இவங்க பிரச்சனைக்கு தொடர்பில்லாத ஒப்பந்தத்துல ஒரு விதி சேர்த்திருந்தாங்க. இலங்கையிலிருந்து இந்திய பிரஜைகளையும் இந்திய குடிமக்களையும் இந்தியாவிலிருந்து இலங்கை குடிமக்களையும் அனுப்பிடணும் அப்படின்னு சம்பந்தமில்லாத ஒன்று இது. ஆமா, சம்பந்தமில்லாத அப்படிதான் வந்துச்சு. ஆனா உண்மையில் வந்து அப்படி ஒண்ணும் நடைமுறையில கொண்டு வர முடியல. ஏன்னா அந்த மக்கள் விரும்பலன்னு. ஆனா இப்ப வந்தவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்த சில லட்சம் பேர், ஒரு 3-4 லட்சம் பேர், அவங்களுடைய இங்கு இப்ப தாயகம் திரும்பியோர்னு அவங்களத்தான் நம்ம குறிப்பிடுறோம். இப்ப நம்ம ஈழத்தமிழர்கள் போருக்கு அஞ்சி வந்தவர்கள் அவங்க எல்லாம் தனி, அது ஒரு பக்கம். ஆனா இந்த மலையக தமிழர்கள் குடியுரிமை வாக்குரிமை இழந்த காரணத்தினாலையும் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்த ஒடுக்குமுறை அடக்குமுறையினாலையும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலையும் இங்கே பெயர்த்து அனுப்பப்பட்டவர்கள் அல்லது பெயர்ந்து வந்தவர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்நிலை தமிழகத்தில் எப்படி இருக்கு? அதுக்கு வந்துருவோம். நம்ம தமிழகத்துல பொதுவா அகதி அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் தான் பொதுவா எல்லாத்துக்கும் நிலவுது. சரி, அவங்க இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் இங்க இருந்து அங்க போனாங்க, அங்க இப்ப திருப்பி அனுப்பப்பட்டாங்க. ஆனா நியாயமா அந்த நாட்டினுடைய நபர்களா தான் இருந்திருக்க வேண்டும், பிரஜைகளா இருந்திருக்க வேண்டும். கட்டாயமா நாடு கடத்தி அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய நபர்கள் அப்படிங்கிற மனோபாவம் யாருக்கும் கிடையாது. நம்ம மக்கள், நம்ம இன மக்கள்ங்கிற மக்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அரசே வந்து அந்த கண்ணோட்டத்தெல்லாம் வச்சிருக்குது. அரசு அப்படிதான். ஆமா ஆமா. ஏன்னு சொன்னா 64ல வந்து ஒப்பந்தம் போடும்போது 5 லட்சம் பேரை வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிறாங்கும் போது அவர்களை கொண்டு வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, அவருடைய வாழ்க்கை மறுவாழ் கொடுக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இந்திய அரசுக்கு தான் இருக்குது. ஆமா. ஆனா அப்படி கொண்டு வந்து இந்த கரையில கொட்டி விட்டு கண்டுக்காம போன கதை தான் இருக்குது. பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீலகிரி மாவட்டத்துல 3 லட்சம் மலைய தமிழர்கள், அதாவது தாயம் திரும்பிய தமிழர்கள் வந்து இருக்கிறோம்னா நீலகிரி மாவட்டத்துல இருக்கிறோம். அதுல குறிப்பிட்ட அரசு ஊழியர்களை சொல்லலாம். நீங்க இப்ப இடையிலே ஒண்ணு, இப்ப நீங்க வந்து அங்கதான் பிறந்தீங்க இல்லையா? நான் அங்கதான் பிறந்தேன். அதாவது இந்த சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு பிறகு பிறந்தீங்க. பிறகு ஆமா ஆமா. ஏன்னா 64 அந்த ஒப்பந்தம், நீங்க பிறந்த 71ல பிறகு 71. ஆனா அந்த ஒப்பந்தப்படிதான் உங்களையும் இங்க அனுப்புனாங்களா? அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் எனக்கு அதாவது 7 வயது யாபகம் இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பகுதியான மக்கள் அந்த மண்ணோட மண்ணா வாழ்ந்து நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிக்கிறாங்க.
அந்த தொடர் வண்டியில கொண்டு வந்து ஒப்பாரியோட தான் வந்து அழுதுட்டு வர்றாங்க. அந்த புகை வண்டியை என்ன சொல்றாங்கன்னா ஒப்பாரி கோச்சுன்னு சொல்லி இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, 71ல இருந்து 77 வரைக்கும் அந்த பதுளையில இருந்து கொழும்பு வந்த தொடர் வண்டி அத்தனையும் ஒப்பாரி கோச்சுன்னு தான் இன்றைக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அவளுக்கு டைம் அனுப்புனாங்க. அப்படிதான் இங்க வந்து அப்படிதான் நானும் வந்தேன் அந்த நேரம். சரி, இப்ப இங்க இப்ப மொத்தத்துல இப்ப தோட்ட தொழிலாளர்களுடைய நிலை என்பது அவங்களுடைய நிலைதான் வச்சுக்குவோம். ஒரு சிலர் தான் வந்து தோட்ட தொழிலில் ஈடுபடாம வெளியில இருக்கிறாங்க, வேறு வேலைகள் செய்யறாங்க. இப்ப அவர்கள் தொடர்பாக தாயகம் திரும்பியோர் தொடர்பாக மற்ற அகதிகள்ங்கிறத விட்டுருங்க, அவங்க தொடர்பாக அரசு என்ன செஞ்சிருக்கு? அரசு வந்து அதான் இப்ப நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 3 லட்சம் பேர் தாயம் திரும்பி இருந்தா ஒரு 2000-3000 குடும்பங்கள் தான் அரசு தேயிலை தோட்டங்கள் வச்சிருக்குது. சிலர் வந்தவங்க வந்து சுரங்க தொழிலுக்கு போயிருக்கிறாங்க, சுரங்க தொழிலுக்கு. சிலர் பஞ்சாலை தொழிலுக்கு போயிருக்கிறாங்க, சிலர் வந்து ரப்பர் தோட்டங்களுக்கு போயிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விரல் விட்டு எண்ணீங்கன்னா ஒரு 4-5 வரும். சரி, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா அரசு இது வரைக்கும் பண்ணல. உருப்படியா ஒண்ணும் உருப்படியா பண்ணல. அந்த 5 லட்சம் பேருக்கு மக்கள் தொகை இன்னைக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்டு தான் இருக்கும். ஓஹோ, மக்கள் தொகை பெருகிடுச்சு. மக்கள் தொகை பெருகிடுச்சு. அப்ப அவங்க அங்க இருந்து வந்தவங்களுக்கான சலுகை இடஒதுக்கீடு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த மாதிரி ஒண்ணும் நடைமுறையில இல்ல. இப்ப அவங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு எதுவும் வந்து முறையா கொடுக்கப்படல. முறையா கொடுக்கப்படல. இல்ல அவங்களுக்குன்னு ஏதாவது உதவி தொகைகள் கொடுக்கறாங்களா? அப்படி உதவி தொகை இல்ல. இப்ப ரெப்கோ வங்கின்னு ஒரு வங்கி இருக்குது, அந்த வங்கி வந்து அவங்களுக்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா அது ஒரு வணிக வங்கியா மாறி அது வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கி அது தொழில பெருக்கிற மாதிரியான மாறி இருக்குதா மாறிடுச்சு தவிர இந்த மக்களுக்கு உதவுவதற்கான வங்கியா செயல்படுத்த. ஆனா இப்ப சமீபத்துல அந்த நிறுவனங்களுடைய அதிகாரிகள் மாற்றப்பட்டு இப்ப சரியா எங்கிறதா ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்படல. அது மாதிரி இருக்குது. மற்றபடி அவங்களுக்காக வேண்டி இந்த அரசு செஞ்சிருக்கானா எதுவும் செய்யலன்னு தான் சொல்லணும். இப்ப அவங்க இங்க வந்து அவர்களை ஒரு அமைப்பாக்கி கொண்டு இங்க இருக்கிற தொழிலாளர் அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் மற்றவற்றோடு இணைந்து அவங்க தங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? ஏதாவது முயற்சியில வந்து அவங்க ஈடுபடல. அவங்க இயல்பாவே வந்து அந்த கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்ததுனால முழுக்க வந்து தேயிலை தொழிற்சாலைகள்லயே தோட்டங்கள்லயே வந்து அடைச்சு வைப்பதனால வெளி உலகம் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு என்ன சங்கடம்னா அவங்களுக்கு தெரியாததை விட தமிழ்நாட்டுல வந்து பொதுவா அந்த மாதிரி அவர்களை பற்றி இங்க இருக்கிற தமிழர்களுக்கு தெரியாது, முன்னணியாளர்களுக்கே தெரியாது. இலங்கைக்கு போய் மலைய தமிழ்நாட்டுல வந்து 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் 3 லட்சம் பேர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா கேட்கறாங்க. அப்படியா? தெரியாது அவங்களுக்கு. அங்கு நாடற்றவர்களா இருந்தாங்க, இங்க நாதியற்றவர்கள் இருக்காங்க, தெரியாது யாருக்கும். அப்ப அதை பற்றி ஒரு விழிப்பை ஏற்படுத்தணுங்கிறது இப்போ நீங்க எல்லாம் நாங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து அதை பற்றி ஒரு விழிப்பு ஏற்படுத்தணும். இதை பற்றி விரிவாக உலகம் முழுக்க பேசுங்க. சரி, மற்ற பிரச்சனைகளோட சேர்த்து இதையும் பேசுங்க. ஒன்று இறுதியா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க தொடக்கத்துல சொல்லும் போது அந்த குடியுரிமை, வாக்குரிமை பறிப்பு, இதுல இந்த மக்கள் வந்து ஒரு தனித்து விடப்பட்டார்கள். அந்த மேட்டுக்குடியினர் தமிழர்களுக்குள்ளேயே கூட அதை பொருட்படுத்தல. அது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கசப்பான வரலாறு. ஆனா அதற்கு பிறகு வந்த தமிழீழத்திற்கான இயக்கங்கள் மலையக தமிழர்கள் குறித்து தனி அக்கறை செலுத்தினாங்க காலப்போக்கில. இறுதி காலத்துல இப்ப இந்த போர் ஏற்பட்ட இழப்புகள் இதெல்லாம் மலையக தமிழர்களையும் பாதித்த ஒன்று தானே. இப்ப அந்த ஒரு ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடு வந்து ஈழத்தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அங்க முழுமை ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன கேட்ட வரைக்கும் அது கொஞ்சம் கசப்பான உண்மையா தான் இருக்குது. ஆனா அதுக்கான வேலை நடக்குது. ஆனா அந்த ஏற்பாடு இல்ல, அது இருக்குது. இப்ப வந்து அந்த இவங்களும் ஒரு அழிவுக்குள்ளாகி. ஆனா அந்த போருடைய பாதிப்பு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முள்வேலிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்கள் மலைய தமிழர்கள் தான். அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வன்னி பகுதியில இறுதி யுத்தங்கள்ல எல்லாம் நிறைய. இப்ப இவர் பால்ராஜ் கூட ஒரு மலையக தமிழர் இல்ல? ஆமா. அந்த போர்ல ஈடுபட்டவர்களே பல மலையக தமிழர்கள் நிறைய. இந்த போராட்டம் வந்து தமிழர்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இருக்குது. பெரும்பகுதியாக இவர்கள் வந்து அதுக்கான தியாகத்துல ஈடுபட்டிருக்காங்க. அது வர்ற தகவல்கள் தெரியும், நல்லா தெரியுது. நாடற்றவர்களுக்கு நாடு வேண்டும், நாதியற்றவர்களுக்கு ஆதரவு வேண்டும். சரி, அதற்கான ஒரு முயற்சியில நீங்க ஈடுபட்டிருக்கிறீங்க. அது வெற்றி பெறட்டும். அன்று நாடற்றவர்கள், இன்று நாதியற்றவர்கள் என்ற தலைப்பில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள், அவர்களது வாழ்நிலை, வரலாறு இவை குறித்து விரிவான செய்திகளை வழங்கி இருக்கிற ஆவணப்பட இயக்குனர் தோழர் தவ முதல்வன் அவர்களுக்கு
சங்கப்பலகையின் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஆடைகளோடு ஆனந்தமும் கூடவே வரும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் கோயம்புத்தூர். இணைந்து வழங்கியவர்கள் Sanford Electronics and Home Appliances. Experience the best in style. நான் ஒரு பஞ்சாராஸ் பேரழகி என்று பஞ்சாராஸ் பப்பாயா ஃபேஷியல் கிட். இந்திய விவசாயிகளின் முதுகெலும்பு குபோட்டா இன்ஜின். குபோட்டா எங்கள் 38வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு NAC வழங்கும் சிறப்பு சலுகைகள். NAC ஜுவல்லர்ஸ், மயிலாப்பூர், சென்னை. மற்றும் உங்களுக்காக இன்னும் நிறைய இருக்கு. கிளாஸ்மேட் உங்களுக்குள்ள இருக்கும் சிறப்பான ஐடியாக்களுக்காக. சைலன்ஸ். ஐடியாக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவை உயிரோட்டம் பெறும். ஏன்னா உங்களுக்காக இன்னும் நிறைய இருக்கு. கிளாஸ்மேட் உங்களுக்குள்ள இருக்கும் சிறப்பான ஐடியாக்களுக்காக. இந்த வார பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் புதுமையான 2 உணவு வகைகள், உடல் இளைப்பு, ஈலை, சுவாசகாச நோய்களுக்கு பயன்படும் தூதுவளை கொழுக்கட்டை, விசப்புக்கோள் விதை மணப்பாகு, உடல் சூட்டையும் வெம்மையும் தணிக்கும் வல்லமை வாய்ந்தது. இத்துடன் கிரீஸ் குக்வேர் வழங்கும் கிரீஸ் குக்வேர் நேரம். புதுமையான உணவு வகைகளை காண தவறாதீர்கள். பாரம்பரிய சமை நாளை பகல் 1 மணிக்கு. இணைந்து வழங்குபவர்கள் நம்ம ஸ்ரீ சாந்தி சாரீஸ், வண்ணாரப்பேட்டை உங்கள் ஸ்ரீ சாந்தி சாரீஸ், MC ரோட். வளரும் பூமி நாளை மாலை 6:30 மணிக்கு. இணைந்து வழங்குபவர்கள் குடிஷா வழங்கும் அக்ரி இண்டெக்ஸ் 2011 பங்கேற்பீர், பலனடைவீர். மற்றும் இந்திய விவசாயிகளின் முதுகெலும்பு குபோட்டா இன்ஜின். உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. உங்களுக்கு முடி உதிரும் பிரச்சனை உள்ளதா? கண்ட லோஷனை தடவி அழுத்து விட்டீர்களா? இதோ உங்கள் முடி உதிரும் பிரச்சனைக்கு தீர்வு காண வந்துவிட்டது புதிய எர்வாமேட்டின் பவர் லோஷன். நீங்கள் இழந்த முடியை திரும்ப பெற இப்பொழுது புத்தம் புதிய பொலிவுடன் வந்துவிட்டது எர்வாமேட்டின் பவர். அமேசான் காடுகளில் சிறந்த மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. எர்வாமேட்டின் பவரை பயன்படுத்துவதால் முடி உதிரும் பிரச்சனை இனி இவர்களுக்கு இல்லை. ரஷ்யா, ஜப்பான், கனடா என பல நாடுகளில் பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன். அமேசான் காடுகளில் விளையும் பல சிறந்த மூலிகைகளின் மொத்த உருவம் தான் இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன். மனிதர்களின் கேச நலனில் அக்கறை கொண்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷனை பயன்படுத்தி பலனை பெறுங்கள். இது சூட்டை தணித்து உங்களுக்கு ஒருவித குளிர்ச்சியையும் தருகிறது. கடல் கடந்த நாடுகளில் தனது முத்திரையை பதித்த எர்வாமேட்டின் பவர் லோஷன் இப்போது இந்தியாவிலும் தனது முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த எர்வாமேட்டின் பவர் உங்கள் முடியின் ஆணி வேர் வரை சென்று நீங்கள் இழந்த அந்த ஈரப்பதத்தை உங்களுக்கு திரும்ப அளித்து உங்கள் முடியை வலிமையாகவும் அதே நேரத்தில் நேர்த்தியாகவும் வளரச் செய்கிறது. எர்வாமேட்டின் பயன்படுத்தியவர்களை சந்தித்ததில் அவர்களிடம் 100% திருப்தியை நாங்கள் காண்கிறோம். இனி உங்களுக்கு பொறுகு தொல்லையா, முடி உதிர்தல் பிரச்சனையா, அல்லது உங்கள் முடி வலுவிழந்து காணப்படுகிறதா? கவலைய வேண்டாம். இப்போது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வந்துவிட்டது எர்வாமேட்டின் பவர் லோஷன். அமேசான் காடுகளில் விளையும் அற்புத மூலிகைகளை கொண்டு இந்த சிறந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன் தயாரிக்கப்படுகிறது. இது உங்கள் முடிகளின் ஆணி வேர் வரை சென்று ஈரப்பதத்தை அதிகரித்து உங்கள் முடிக்கு வலுவூட்டுகிறது. இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன் இப்பொழுது உங்களுக்கு சலுகை விலையில் உங்கள் வீடு தேடி வருகிறது. இந்த எர்வாமேட்டின் மூலம் இதுவரை பயன்பெற்ற கோடான கோடி மக்களோடு நீங்களும் இன்று ஒருவராக சேர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த சலுகை குறிப்பிட்ட காலம் வரை. உடனே எங்களுக்கு போன் செய்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் செய்ய மறவாதீர்கள். எளிமை வாடிக்கையாளர்களான உங்களுக்கு இந்த இர்வா மேட் எண்ணெய் சிறப்பு சலுகை மூலமாக வாங்க உங்கள் மொபைலில் இருந்து ஆயில் என டைப் செய்து 56677 என்ற எண்ணிற்கு SMS அனுப்புங்கள். கிமு கிபி என்பது போல் இப்பொழுது எர்வா மேட்டிற்கு முன்பும் எர்வா மேட்டிற்கு பின்பும் என மக்கள் பிரித்து பேசுகிறார்கள். அதாவது எர்வா மேட்டினை பயன்படுத்திய பிறகு அவர்களுடைய கேசம் எந்த அளவிற்கு வலுப்பெறுகிறது என்பதை தங்கள் கண்கூடாக காண்கிறார்கள். இந்த எர்வா மேட்டினை பயன்படுத்தி தங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, மேலும் வலுவிழந்த தங்களுடைய முடிக்கு வலுவூட்டி ஆனந்தம் அடைகிறார்கள். இனி முடி உதிர்தல் பிரச்சனை இவருக்கு இல்லை. இதோ வந்துவிட்டது எர்வா மேட்டின் பவர். பல நாடுகளில் கொடி நாட்டி இப்பொழுது இந்தியாவிலும் கால் பதித்து தனது தனி முத்திரையை பதித்து விட்டது இந்த எர்வா மேட்டின் பவர் லோஷன். இந்த எர்வா மேட்டின் பவர் லோஷன் இப்போது கோடான கோடி மக்களின் நம்பிக்கை சின்னம். அமேசான் காடு இது விலங்குகளுக்கு மட்டும் உறைவிடம் அல்ல, பல அற்புதமான ஆச்சரியமான மூலிகைகளுக்கும் உறைவிடமாகும்.